ஹாய் கைஸ், நான் உங்கள் ஷாலினி சிவா. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோம் க்ளீனிங் தாங்க பார்க்க போகிறோம். கிச்சன் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நான் க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் தென் 9 o'clock பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணேங்க. என்னென்னா ஹேரில் வந்து ஹேர் பேக் போட்டுட்டு சரி கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பெட்ரூம் போவோம்னு சொல்லிட்டு பெட்ரூமுக்கு வந்தேன். பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா செம்ம கலேஜாக இருந்தது. கிட்டத்தட்ட 3 மந்த்தாக வந்து நான் எந்த ஒரு ஒர்க்கும் பெட்ரூம்குள்ளே எந்த ஒரு க்ளீனும் பண்ணாமல் அப்படியே போட்டுட்டு கொஞ்சம் பிஷி ஷடோலாக போயிட்டு இருந்ததுங்க. ஸோ இதுக்கு இடையில நம்மளுக்கு பசிச்சிடுச்சு. ஸோ சாப்பிட உட்காந்துட்டேன். ஜஸ்ட் 2 தோசை சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஒண்டியே எல்லாமே இருந்ததுனால அந்த திங்ஸ் எல்லாம் கீழே வாங்கி வைக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஸோ நானே எடுத்து கேமராவுமே பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஒரு இடத்துல சாய்ச்சி வச்சு தான் நானே கேமரா ஆன் பண்ணி இந்த க்ளீனிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லா திங்ஸும் வாங்கினதோட பாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அங்கங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். எதுவுமே ஒரு அரைவலாக வைக்கவே இல்லை. ஸோ ரொம்ப எனக்கு டிஸ்டர்ப்டாகவே இருந்தது. எப்படியாச்சும் இதை வந்து நீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி இதை முடிச்சே ஆகணுன்ற ஒரு இதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் அது இன்றைக்குள்ளே முடிகிற மாதிரி தெரியலைங்க. ஓகே, அப்படியே கையோட ஒற்றையெல்லாம் அடிச்சிடலாம். ஸோ எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக முடிக்கணும் இல்லைங்களா? க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணாலே மோர் தென் வந்து எல்லா ஒர்க்கும் அதில் இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணுறதா ப்ராசஸாக இருக்கட்டும், ஒற்றை அடிக்கிறதா இருக்கட்டும், அகெயின் அதுக்கப்புறம் நம்ம வீட்டை வந்து கண்டிப்பாக கழுவணும். இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ என்ன பண்ணேன், அந்த பாக்ஸ் எல்லாம் வந்து அசசரிஸ் எல்லாமே எடுத்து தூசி தட்டி எடுத்து ஹோல்ட் பண்ணிட்டேங்க. அந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதெல்லாமே அரைவல் பண்ணிட்டேன். இந்த பக்கம் வைக்க வேண்டியது என்னன்னா, இந்த திங்ஸ் எல்லாம் வந்து செல்ஃபில் பண்ண வேண்டியது. பட் செல்ஃபில் கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்பேஸ் வேணுன்றதுக்காக நான் எல்லாமே பீரோ மேலே அடுக்கி வச்சுட்டேன். பாருங்கள், இந்த தையல் மிஷின் மேலே எவ்வளோ திங்ஸ் இருக்குதுன்னு என்னால் முடியலடா சாமி. கசன்னு இருந்ததுங்க. அப்பப்போ எடுத்து பார்த்தேங்க வீடியோ. வேறு லெவலில் கன்றாவியாக ஆக்கி வச்சுருந்தேன். ஸோ அப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தேங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டைம் போயிட்டே இருந்தது. க்ளீன் எப்படா முடிக்க போகிறோன்னு அப்படியே ஒரே திங்கிங்கில் இருந்தேன். ஸோ பண்ணிவிடுவோம் கண்டிப்பாக. இந்த குட்டி பீரோ இருக்குது பாருங்கள், கலராக, அதெல்லாம் வேறு லெவலுங்க. அங்கே பாருங்கள், அதுக்குள்ளே எவ்வளோ திங்ஸ் இருக்குன்னு. இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணணும். அதுக்குள்ளே எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டுட்டேன். எதுவுமே ஒரு செட்டபேஸாக கரெக்டாக உங்களுக்கு இல்லை எதுவுமே. இப்போது எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. இவ்வளோ கலேஜாக இருக்கிறத நான் நீட் பண்ணணும். அதில் தான் நம்மளோட வேலையே இருக்குது. ஸோ டைம் எடுக்க கொஞ்சம் பரவாயில்ல. அடிக்கடி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட இதில் அதை கொஞ்சம் ஷூட் பண்ணலை. ஏன்னா பசிச்சது இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள், க்ளீன் பண்ணியாச்சு ஒரு வழியாக. எப்படி இருக்க பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 2 hours மேலே எடுத்துச்சு டைம். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். பர்ஃபெக்டாக அந்த ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த தையல் மிஷின் மேலே எந்த ஒரு திங்ஸும் இல்லாமல் நீட்னஸ் பண்ணியாச்சு. பாக்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல அரைவல் பண்ணியாச்சு. செல்ஃப் எல்லாமே நீட் பண்ணியாச்சு. பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் தொடச்சி கழுவி நீட்டாக அடுக்கியாச்சு. முடிஞ்சிச்சு பாருங்கள். இதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்தது, ஆனால் ரொம்ப டைம் எடுத்துச்சு. எப்படின்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய் கைஸ்.